கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இருதயங்களை இந்த நாட்களிலே நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே வருகிறது. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது இப்படியாக: நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறது ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே தேவன் விரும்புகிறார். பேதைகளை அங்கே ஞானியாக இந்த நாட்களிலே மாற்றுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் விரும்புகிற அந்த ஞானத்தை நாங்கள் இந்த நாட்களிலே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எடுத்து பாருங்கள், சாலமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா இருந்தார். அவன் தேவனிடத்திலே கேட்ட முதலாவது காரியம் என்னவென்றால், ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, அதே வேளையிலே பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை. அவர் கேட்ட காரணம் என்னவென்றால், தேவரீர் ஞானத்தை தாரும், இந்த ஜனங்களை நான் நடத்தும்படியாக எனக்கு அந்த ஞானத்தை நீர் தரும்படியாக, இந்த தேசத்தை ஆட்சி செய்யும்படியாக ஞானத்தை தரும்படியாக கேட்ட வேளையிலே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதனோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது: நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களிலே கர்த்தருக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படியாக செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாக தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே நாங்கள் ஞான இருதயத்தை இந்த நாட்களிலே கேட்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தை அல்ல, முதலாவது ஞான இருதயத்தை நீங்கள் கேளுங்கள். இன்றைக்கு யார் வந்தாலும் கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும் ஆண்டவரே, அதை வேண்ட வேண்டும், இதை வேண்ட வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. முதலாவது தேவனிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு முதலாவது ஞானத்தை தாருங்கள், உங்களுடைய ஊழிய காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே நான் இந்த நாட்களிலே மற்றவர்களால் ஏமாற்றப்படாதபடி ஞானமாய் நடக்கவும் அந்த ஞானத்தின் ஆவியானவரால் என்னை நிரப்புங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே கேட்கிற வேளையிலே தேவனுடைய ஞானத்தின் ஆவியானவர் இந்த நாட்களிலே உங்களை இருதயத்தை இந்த நாட்களில் நிரப்புவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஞானத்தின் ஆவியினால் நாங்கள் நிரப்பப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களிலே என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும், என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அறிவையும் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு போதித்தருள்வார் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ ஞானம் இல்லாதபடி, தேவனுடைய போதனை இல்லாதபடி ஊழியங்களையோ அல்லது எந்த காரியங்களையோ நாங்கள் செய்வோமா இருந்தால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எல்லாம் இந்த நாட்களில் ஒன்றுமில்லாதபடி இந்த நாட்களில் அற்றுப்போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எதை செய்தாலும் அந்த காரியத்திலே தேவனுடைய ஞானம், தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே விளங்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு தேவ ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே கேட்கிற காரியத்தை நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று அறிந்து இந்த நாட்களிலே கேட்கும்படியாகத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே இன்றைய நாளிலும் நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வார்த்தையூடாக நம்மோடு பேசுகிறார். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஞானமுள்ளவர்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை ஞானமாக செய்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே மோசேயைப் போல் இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே சென்றடைய கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், ஞானத்தை முதலாவது தேவனிடத்திலே கேளுங்கள், அதற்கு பின்பாக ஊழிய காரியங்களை செய்யும்படியாக ஆயத்தப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஞானம்தான் அங்கே வெற்றியை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.